செந்தில் பாலாஜியை அவர்கள் அழைக்கக்கூடும், அழைத்து பேசுவார்கள் என்று தான் பல செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் செந்தில் பாலாஜியுடைய டெல்லி விஜயம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதியுடன் தான் அவர் டெல்லி வந்தார். போதாத குறைக்கு முகுல் ரோத்தகியுடன் பேசினார். செந்தில் பாலாஜி கண்டிப்பாக கூடிய விரைவில் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் சுதந்திர மனிதராக, சுதந்திர ஒரு பிரதிநிதியாக இனி நடமாடுவது கடினம் என்பதுதான் முகுல் ரோத்தகியை ஒப்புக்கொள்ளுகிறார். மு.க.ஸ்டாலினை அக்யூஸ் நம்பர் 1 ஆகலாம் என்பதுதான் 1 லட்சம் ரூபாய் கோடியினுடைய ஊழல் என்று அண்ணாமலை சொல்வதைத்தான் கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், ரிஜிஸ்ட்ரார் அண்ட் மோரோவர் சப் ஜட்ஜஸ் எல்லாரும் படித்திருப்பார்கள். அது மாதிரியான கருத்துக்குத்தான் ரெய்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பூகம்பம். சமுத்திரத்தை அயல் வீசுகிறது, வானிலை அறிக்கை தருவார்கள். என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்களே, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கணும்னு போறாங்களே, ஸ்டே கொடுக்காது 25ஆம் தேதி மட்டும் பதில் கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட ஒருவருடைய காதல், மோதல், காம வெற்றிகளை எல்லாம் வீடியோ எடுப்பதுதான் காரணம். அதற்காகத்தான் 48 எம்எல்ஏக்கள் என்று அந்த மந்திரி ஓப்பனாவே சொல்லியிருக்கிறார். அதில் பாஜகவிலும் இருக்கிறார்கள், சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று, சில IPS IAS அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள் என்று. இது ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான செய்திகளை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் 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 சிவா சார். இப்போ இந்த டாஸ்மாக் நிர்வாகம் பல்வேறு நிலைகள்ல ஈடி ரைடு நடத்தப்பட்டது. இது நடந்து முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு வேளையில டெல்லி வந்து உடனே திரும்பி வர்றாங்க. வந்த பிறகுதான் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனு தாக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த இடி தரப்புக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் தமிழக அரசுக்கும் இடையில ஒரு காரசான விவாதம் நடந்திருக்கிறது. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் பெண் அதிகாரிகளை நள்ளிரவு வரைக்கும் வச்சு துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சென்னை உயர் நீதிமன்றம் தடை செய்யவில்லை. டாஸ்மாக் வழக்கு மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நாளையோ நாளை மறுநாளோ மீண்டும் செந்தில் பாலாஜியை அவர்கள் அழைக்கக்கூடும், அழைத்து பேசுவார்கள் என்று தான் பல செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் செந்தில் பாலாஜியுடைய டெல்லி விஜயம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதியுடன் தான் அவர் டெல்லி வந்தார். போதாத குறைக்கு முகுல் ரோத்தகியுடன் பேசினார். அவர் தான் சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டாம் என்று தயாரித்த ஒரு வழக்கு பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் சார்பால் தெரிவித்தார்கள். காரணம், தமிழக அரசாங்கம் அதற்கு செலவு செய்து அதற்கான ஒரு தமிழக அரசாங்கத்தின் மூலமாகத்தான் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடக்கிறது. அதற்காகத்தான் சென்னை ஹைகோர்ட் தடை கொடுக்கவில்லை என்றாலும் சில நியதிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். செந்தில் பாலாஜி கண்டிப்பாக கூடிய விரைவில் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் சுதந்திர மனிதராக, சுதந்திர ஒரு பிரதிநிதியாக இனி நடமாடுவது கடினம் என்பதுதான் முகுல் ரோத்தகியை ஒப்புக்கொள்ளுகிறார். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் என்ன தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு அப்படின்னா, நீங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பெண் அதிகாரிகள் நள்ளிரவு வரை அங்கு தங்க வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இடி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கும் போதும், அதே நேரத்தில் இடி மாநில அரசாங்கத்திடம் அதிகாரம் பெற்று உள்ள ரெய்டு நடத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கும் போதும் இது பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது, நீங்க இதை மீண்டும் தெளிவான முறையில சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவுக்கான பின்னடைவாக பார்க்கிறீங்களா சார்? திமுகவிற்கு கண்டிப்பாக பின்னடைவு. சட்ட ரீதியாக போனால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்கள் சொல்லுவது போன்று மு.க.ஸ்டாலினை அக்யூஸ் நம்பர் 1 ஆகலாம் என்பதுதான் 1 லட்சம் ரூபாய் கோடியினுடைய ஊழல் என்று அண்ணாமலை சொல்வதைத்தான் கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், ரிஜிஸ்ட்ரார் அண்ட் மோரோவர் சப் ஜட்ஜஸ் எல்லாரும் படித்திருப்பார்கள். அது மாதிரியான கருத்துக்குத்தான் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்திற்கு தடை கொடுக்கவில்லை இந்த கேஸ் ஃபர்தரா இருக்கிறதுக்கு. அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியை
கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணைக்கு அழைப்பார்கள் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. அது 25, 26 தேதி வாக்கில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சார், இப்போ மார்ச் 25 வரைக்கும் இடியை பொறுத்த வரைக்கும் மேல் நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தெரிவிச்சாங்க. இதற்கு ஒரு சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இது இடிக்கு வந்து ஹைகோர்ட் இடியுடைய தலையில குட்டி இருக்கிறது, இடிக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது இடிக்கு பின்னடைவா அல்லது திமுகவுக்கு செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய வழக்கர் செல்வதற்கான பிள்ளையார் சுழியா சார்? பிள்ளையார் சொல்லி தாங்கள் கூட்டது கொண்டது ஹனுமான் வால் மாதிரி போயிடுமே தவிர பிள்ளையார் சொல்லியோடு நிற்காது. காரணம், செந்தில் பாலாஜி அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார். தமிழக ஊடகங்களை விட்டு விடுங்கள். கடந்த 10-15 நாட்களாக நான் பல தமிழக ஊடகங்களை பார்த்து வருகிறேன் சிவா. தமிழக ஊடகங்களுக்கு திமுகவிற்கு ஜாரா அடிக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கிறதே தவிர திமுகவினுடைய சொம்புகளாக இருக்கிறது என்று மணி பத்திரிகையாளர் கூறுவதை நான் ஆமோதிக்கிறேன். இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தால் அது ஒரு மாபெரும் பிரச்சனையாகி செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக கைது செய்யக்கூடிய அளவிற்கு அப்பொழுது ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்களா பூன்னு. தமிழக ஊடகங்கள் என்பது தமிழர்களுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடியது. அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அநீதி. பத்திரிகை சுதந்திரமே இல்லை. சார், இப்போ ஒரு அரசு சார்புடைய நிர்வாகத்துல ரைடு நடத்தப்படுது, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இதுல ரைடு நடத்தப்படுது. ஆனா திமுக தரப்புல இருந்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல இருந்து அங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் அங்கு ரைடு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்களே. இதை எப்படி சார் பாக்குறது? ஏன்னா இது தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல ரைடு நடத்தும் போது தமிழக அரசாங்கம் அனுமதி வாங்கினாலே அந்த ரைடு முன்கூட்டியே தெரிந்துவிடும். இதை எப்படி சார் பாக்குறது? ரெய்டு என்பது எப்பவுமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சிவா. ரெய்டு நடத்தப்போ இப்ப நாளைக்கு ராஜகோபாலன் வீட்டுல ரெய்டு சொல்லிட்டா வருவாங்க. எங்க பூகம்பம் வருதுன்னா சொல்லிட்டா வருதுங்க, அது ஒரு பூகம்பம். ரெய்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பூகம்பம். சமுத்திரத்தை அயல் வீசுகிறது, வானிலை அறிக்கை தருவார்கள். என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்களே, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு 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 ஹைகோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கணும்னு போறாங்களே, ஸ்டே கொடுக்காது 25ஆம் தேதி மட்டும் பதில் கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் டைம் 3 நாட்கள் டைம் கொடுத்திருக்காங்களே தவிர தமிழக அரசாங்கத்திற்கு தடை சொல்லவில்லை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தடை செய்யவில்லை. கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் பிரச்சனையாகி, மீண்டும் சொல்லுகிறேன், இது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு பின்னடைவு தான் சிவா. சார், இப்போ கர்நாடக அரசியல்ல ஒரு பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹனி டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது கர்நாடக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜ கண்ணா அவர்களை ஹனி டிராப்ல வீழ்த்தக்கூடிய செயல்பாடு அங்க நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து பசனா கவுடா பாட்டீல் முன்வைக்கிறாங்க. உன்ன ராஜ கண்ணாவை பொறுத்த வரைக்கும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது மட்டுமல்ல, 48 எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணி இது போன்று பெண்களை இறக்கி ஹனி டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்நாடகாவில் நடந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவிற்கும் வரக்கூடிய தகராறு. எப்பொழுதுமே ஆட்சி கவிழ வேண்டும் என்றால் அது பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஏன் தேவகவுடாவுடைய பேரனாக ரேவண்ணாவிற்கு அவருடைய குடும்பத்தினரை கூட சிறையில் வைத்தது. தமிழக போலீஸ் மாதிரி அவர்கள் தீவிரமாக இல்லாவிட்டாலும் கர்நாடகாவில் அங்க இருக்கக்கூடிய போலீஸும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் தனிப்பட்ட ஒருவருடைய காதல், மோதல், காம வெற்றிகளை எல்லாம் வீடியோ எடுப்பதுதான் காரணம். அதற்காகத்தான் 48 எம்எல்ஏக்கள் என்று அந்த மந்திரி ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். அதில் பாஜகவிலும் இருக்கிறார்கள், சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று, சில IPS IAS அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள் என்று. இது கர்நாடக அரசியல் ஒரு சகஜமாக இருந்தாலும், சர்வ சாதாரணமாக இருந்தாலும், கர்நாடக அரசு கூடிய விரைவில் தூக்கி எறியப்படுவதற்கான அறிகுறிகள் தான் என்று டி.கே. சிவகுமார் சொல்லுவது சாதகமாக இருக்கிறது. இது பற்றி ராகுல் காந்தியுடைய பதில் என்ன? ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும். ஹனி டிராப் பற்றி ராகுல் காந்தி சொல்ல வேண்டும். காரணம், சோரேஷிடம் இருந்து அதிகமாக பணம் பெற்று ஜார்ஜ் சோரேஷை பற்றி பேச முடியாமல் வாயடைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இந்த காம வழக்கிலும் சிடியிலும் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் இதை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும் சிவா. சார், தமிழகத்துல இப்போ மார்ச் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில 8 மாநில அரசியல் கட்சிகளோட மீட்டிங்குக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் டெல்லியில வச்சு திமுக தரப்புல இருந்து பஞ்சாப் முதலமைச்சர் மான் அவர்களை சந்திச்சு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சாப் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களை பொறுத்த வரைக்கும்
அங்கு மாணவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற கோஷத்தை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் எம்பிக்கள் முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க திமுக எம்பி திமுக குழுவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை அழைப்பு விடுக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறது? இரட்டை இரட்டை நிலைப்பாடு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, வட இந்திய அரசியல் தெரியவில்லை. இந்தி கூட்டணிக்கு அவர்தான் வர வேண்டும் என்று இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருண் ராம் என்பவர் தலையங்கம் எழுதியிருக்கிறார். கேலி கூத்து. அதை விட ஒரு ஒரு நாக்கப்படின்னு சாகலாங்க. இன்னும் தென்னிந்தியாவிற்கு விராட் என்றெல்லாம் பேரு கொடுத்திருக்கிறாரே அந்த ராம் என்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் வேஸ்ட்டுங்க. ஆக மொத்தம் மாணவர்கள் விவசாயிகளை விரட்டி விரட்டி அடிக்க விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சியினுடைய போலீஸ், பஞ்சாபினுடைய போலீஸ் சிங்கு பார்டர் என்ற இடத்தில் இருந்து விவசாயிகளை தூக்கி, அதற்கு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதைத்தான் காங்கிரஸ் சொல்லுகிறார்கள், மாணவர்களை எல்லாம் விரட்டி அடிப்பது, விவசாயிகளை விரட்டி அடிப்பது என்று. ஆக மொத்தம் ஒன்னு சொல்றேங்க, பஞ்சாப் முதலமைச்சர் மாணவர்கள் சென்னைக்கு வந்தாலும் அவர் ஒரு வடிவேல் மாதிரி ரகசியமாக இல்லை, வெளிப்படையாகவே சிரிப்பு நடிக்கிறவர், ஒரு ஜோக்கர். சோ அவரை வைத்து சீரியஸான அரசியல் செய்வது கடினம். ராகுல் காந்திக்கு நிகராக, ராகுல் காந்திக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான நாடகம் நடிக்கிறார் என்று முகுல் வாஸ்னிக், திக்விஜய் சிங் போன்றவர்களை ஓப்பனாக தெரிவிக்கிறார்கள். இதை விட்டுருங்க, ஹிந்திக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ஏங்க அந்த பங்கனுக்கு வரல? அந்த அந்த இடத்துக்கு எங்க தேஜஸ்வி லாலு பிரசாத் யாதவனுடைய பசங்க வரல? ஆக மொத்தம் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் என்று சொல்லுகிறார்களே என்று சில இந்தி கட்சிகள் கூட இதை புறக்கணிக்கிறார்கள். ஆக மொத்தம் மார்ச் மாதம் சென்னையில் நடக்கக்கூடிய 8 கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷனை பற்றி வரவேற்பது ஒரு பிசு பிசுத்து விடும் என்று தான் வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். இதற்கான ஒரு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. மத்திய அரசாங்கம் அது பட்டு அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவனும் கேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு எங்க குழந்தையே பிறக்கல, அதாவது கல்யாணமே ஆகல, குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு ஸ்டாலின். எப்படிங்கிறது? டீலிமிட்டேஷனுக்காக இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் டீலிமிட்டேஷன் கமிஷன் வேணும். அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், அது சட்ட அமைச்சகம் செய்யக்கூடியது. அது நடுவில் ஒன் நேஷன் ஒன் போல் வச்சிருக்காங்க. இன்று ஒன் நேஷன் ஒன் போலில் நிதி ஆயோக், இசி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போன்றவெல்லாம் எதிர்பார்த்து அவர் செயல்படுகிறார்கள். அதற்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமே ஆனால் இது ஒரு நாடகம் என்று தான் மத்திய அரசாங்கத்திலும் சரி பாஜகவிலும் சரி எதிர்க்கிறார்கள். இது ராகுல் காந்திக்கு எதிராக அவர் செயல்படுகிறாரோ ஸ்டாலின் என்ற ஒரு சந்தேகம் வந்து விட்டது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.